ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சரி, இந்த நேரத்தில் கடந்த 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள். பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கப் போவதாக அறிவித்து புத்தகம் எல்லாம் எழுதினார்கள். பிரதான சூத்திரதாரி யார் அல்லது இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எது எப்படியோ 7 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னுமே அதற்கான நீதி கிடைக்கவில்லை என்று அதனோடு சம்பந்தப்பட்டவர்களும் குறிப்பாக பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சிதாண்டகை தெரிவிக்கிறார். அது அன்றைய நடைபெற்ற கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்ற அந்த ஆராதனையின் போது அவர் தெரிவிக்கின்றார். அந்த ஆராதனையின் போது, அதாவது 7 வருட பூர்த்தி ஆராதனையின் போது நீங்கள் கலந்து கொண்டதாகவும் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அதிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரே ஒரு தமிழர் நீங்கள் மட்டும்தான், அல்லது தமிழ் அரசியல்வாதி. அது நான் குறிப்பிடவில்லை, நான் காணவில்லை. தமிழ் சிங்கள அரசியல்வாதி யாரையும் நான் அங்கு காணவில்லை. தமிழ் சிங்கள முஸ்லீம் அரசியல்வாதிகள் யாரையும் நான் காணவில்லை. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அங்கே போனீர்களா? அப்படி இல்லை என்றால் ஒரு சமூக சேவையாளராக போனீர்கள். அங்கு அரசியல் பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. அவர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது மட்டும்தான். அங்கே எங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது? தேவாலயத்தில் இருந்தா? இல்லை, இது ஒரு சாதாரண கேள்வி. இதற்கு இல்லை, நான் இல்லை, ஒன்றும் இல்லை. அது நான் எனக்கு விருப்பப்பட்டு இதை இன்னும் ஒரு கட்சியின் தலைவர் பார்த்து கொண்டிருப்பார். அவர் நினைப்பார் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கின்றது, எங்களுக்கு வரவில்லை. கேள்வி சென்றேன். அங்கு எனக்கு செல்ல முடியும். நான் இந்த நாடு ஜனநாயக நாடு, நான் கிறிஸ்தவ நல்ல ஒரு இந்து. ஆனால் அங்கு நடந்த அநீதி அட்டூழியங்களுக்கு எதிராக அங்கு சகல சமயம் வந்தார்கள். இந்து மத குருக்கள் இருந்தார், பௌத்த ஆலயத்திலிருந்து வந்திருந்தார்கள், அதுபோல் இஸ்லாமியர்கள் வந்திருந்தார். அது நானும் சென்று கலந்து கொண்டேன். எனவே யாரும் கலந்து கொள்ளலாம். அது ஒரு பொது நிகழ்வாகவே நான் பார்க்கின்றேன். இப்படி இருக்கும்போது பலதரப்பட்ட விடயங்களிலே நீங்கள் ஊடக சந்திப்பு வைத்து இது தொடர்பான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தீர்கள். குறிப்பாக இந்த பாகிஸ்தானுக்கு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தீர்கள். அந்த விவகாரம் தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்கள். பாகிஸ்தான் என்பது அதை நீங்கள் காஷ்மீர் பிரச்சனை. நிச்சயமாக ஒரு நாட்டில் அநீதி நடக்கும் போது அது இலங்கையராக இருக்கலாம், எந்த நாடாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. அது மாத்திரமல்லாமல் இந்தியா என்பது எத்தனை மாகாணங்கள் பிரிவாக இருந்தாலும் நாங்கள் இந்திய தமிழர்கள், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. பாகிஸ்தான் என்பது ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கும் ஒரு நாடாகவே நான் இன்றில்லை, கடந்த காலங்களில் பார்த்துருக்கேன். அதே பாகிஸ்தான் தான் இன்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சமாதானம் என்ன நடந்தது? இன்னும் நடந்து கொண்டு தான் அது அப்படி தான் போகும். அது அவர்களுடையது. ஆனால் அவர்களுடைய பிரச்சனைனா தேவையற்ற பிரச்சனைகளை மாத்திரம் செய்பவர்கள் தான் அவர்கள். அது வெளிநாட்டுக்கு இருக்கலாம், அது எங்களுக்கு தேவை. நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய தாய் நாடு இந்தியா எனக்கு உண்மையாகவே இருந்தது. என்னுடைய தாய் தகவல் பிறந்தது இந்தியாவிலே. நாங்கள் பிறகு ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம், இங்கே இருக்கின்றோம். எனவே இப்போது எங்களுக்கு இந்த நாடு பூர்வீகமாகிவிட்டது. ஆகவே இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வருமாக இருந்தாலும் எங்களால் யுத்தம் செய்ய முடியாது, ஆனால் எங்களுக்கு வாயால் சத்தம் செய்ய முடியும். அதை நாங்கள் செய்வோம். அதைத்தான் நான் அந்த பாகிஸ்தான் காரியாலயத்துக்கு முன்பாக சென்று மக்கட்சி அங்கத்தில் அழைத்து சென்று அங்கே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். தவறாக சொல்லவில்லை. நீங்கள் நியாயமாக நடங்கள், தீவிரவாதிக்கு ஆதரவளிக்காதீர்கள். இப்படி மேன்மேலும் நீங்கள் தீவிரவாதிக்கு ஆதரவளித்தீர்களே ஆனால் கோட்டாபே ராஜபக்ச விரட்டப்பட்டது போல் இது நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து உங்களை விரட்டுவோம். இவ்வளவுதான் நாங்கள் கூறுவோம். அதாவது பாகிஸ்தான் தூதரகத்தை விரட்டுவோம்னு சொன்னீங்களா? தூதரகத்தில் மட்டும் தூதரகத்தை விரட்டும்போது அது காரியால் தூதரக அதிகாரிகளை. எனவே உங்கள் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், உயர் இராணுவ அதிகாரிகளுக்கு தெரிவியுங்கள். அநீதி செய்யக்கூடாது. அதுவும் மனிதன் யாராக இருந்தாலும் ஒரு உயிர், அவர்கள் கொல்லக்கூடாது. இந்த நாட்டில் யுத்தம் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம். எனவே இந்த நாட்டில் கூட ஏதாவது அவர்கள் செய்யலாம். அதே நேரம் உங்களுடைய அந்த மனப்பான்மை அல்லது நீங்கள் எடுத்த அந்த முடிவை நான் உண்மையிலே மதிக்கின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டிணைந்த இந்த யுத்தத்தின் போது ஈரானிலும் கொல்லப்படுகின்றார்கள், இஸ்ரேலிலும் கொல்லப்படுகின்றார்கள், லெபனானிலும் கொல்லப்படுகின்றார்கள். இது தொடர்பாக ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்? இல்லை, அது ஆர்ப்பாட்டம் ஒன்று தேவையற்றது. அது ஒரு நாடகமாகவே நான் கருதுகிறேன். அது எங்களுக்கு உண்மையாகவே அதில் எங்களுடைய சமூகம் என்று நான் கூறவில்லை, மனிதர் உயிர்கள் அழிகின்றன, ஒரு பக்கம் அழியவில்லை. இதைத்தான் முன்பு உங்களுக்கு கூறினேன். இந்தியா சுடவில்லை, அப்பாவிகளை சுட்டவர்கள் பாகிஸ்தானியர். அதற்காகத்தான் குரல் கொடுக்கும். இந்தியாவும் பாகிஸ்தான் யுத்தம் நடக்குமா இருந்தால் நாங்கள் மூடிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். அது அவர்களிடம் பார்த்து கொள்ளட்டும். எனவே இஸ்ரேலிலும் அளிக்கப்படுகின்றது, ஈரான், லெபனான், குவைட்,
துபாய், கட்டார் அனைத்தும் தாக்கப்படும். எனவே அது எல்லோரும் தாக்கிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்க வேண்டியது உண்மையாகவே இருக்க வேண்டும். ஒரு பக்க சார்பாக எவராவது செய்திருந்தால் நிச்சயமாக நான் பேசிடுவேன். அவர்கள் எங்களுக்கு தெரியவும் தேவையில்லை. யாராக இருந்தாலும் நாங்கள் மனிதாபிமான ரீதியில் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக கட்சி, எவ்வளவு தலைமுறை கட்சியின் கொள்கையும் குறிக்கோளும். அருமையான ஒரு கொள்கை. இஸ்ரேல் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பள்ளிவாசலுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பட்டது, தேவட்டகா பள்ளிவாசலுக்கு முன்பாக. அதற்கு ஈரான் தூதுவர் எல்லாம் வந்திருந்தார், ஈரானிய தூதுவர் எல்லாம் வந்திருந்தார், பலஸ்தீன தூதுவர் எல்லாம் வந்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நீங்களும் கலந்து அதுதான் நான் இப்போ இங்கே வாரேன். நான் அதை கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இஸ்லாமியர் நமது சகோதரர்கள். அவர்கள் ஏன் கலந்து கொண்டார்கள் என்றால், போதும் நிறுத்துங்கள். எதை நிறுத்துங்கள்? இஸ்ரேலுக்கு அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அப்பாவி முஸ்லீம்கள். எப்போது நடைபெற்றது இது? உங்களுக்கு தெரியும், ஈரானும் அடித்துக் கொண்டு தான் இருக்கின்றது. இருவரும் அடித்துக் கொண்டு இருக்கும் போது ஒருவரை நீங்கள் நிறுத்த சொல்லக்கூடாது. நான் கேட்கின்றேன், ஒரு சமூக ரீதியாக நீங்கள் பேசக்கூடியவர், இதில் நீங்கள் கலந்து கொண்டீர்களா என்று தான் நான் கேட்க வந்தேன். உணர்ச்சி வசப்படுவதற்கு இந்த கேள்விக்கு முன்பாகவே நான் மிக தெளிவாக நான் விடிய கூறிவிட்டேன். மக்களே, இவர்கள் இதை பின்னாலும் முன்னாலும் மாற்றி போடுவார்கள் என்று எனக்கு தெரியாது. எங்களுக்கு சாதாரண ரெண்டு பக்கம் சண்டை வெடி வைத்துக் கொள்கிறார்கள், குண்டு தாக்குதல் நடந்தால் நாங்கள் தலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருவரும் நிறுத்துங்கள். ஏன் ஈரான் அங்கே போகணும்? ஈரான் நிறுத்துங்கள், ஆயுதம் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம் என்று கூறுங்கள். கூறவில்லை. நீங்கள் இருவரும் உங்கள் பிரச்சனை முடித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்க சார்பாக ஒருவரை மாத்திரம் தாக்கினால் நிச்சயமாக கொடுப்பேன், கொடுக்க வேண்டும். அவர்கள் யாராகவும் இருக்கலாம். எனவே இன்று கூறும் இவர்கள் தான் ஜிஆர் ஜெயவர்தன காலத்திலே மொசாட்டை இலங்கைக்கு கொண்டு வந்தார். 79ஆம் ஆண்டு எல்டிடி எதிராக ஐடியா கொடுப்பதற்கும் பயிற்சி கொடுப்பதற்கும். அப்போதெல்லாம் இங்கு முஸ்லீம் அமைச்சர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள், எவரும் பேசவில்லை. அன்று மொசாட்டை கொண்டு வந்தது இவர்களோ அவர்களோ, மஹிந்த கூட இல்லை. உண்மையை கொண்டு வந்து ஜேஆர் ஜெயவர்தன காலத்திலே மொசாட்டை இலங்கைக்கு. அது தெரியாதவர்கள் இப்போது போலியாக கத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நான் நினைக்கின்றேன் கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அளவிலே மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள், ஆட்சி மாறுமா, புதியதொரு ஆட்சி உருவாகுமா? அவர் குறிப்பிடுகின்றார், எல்லோருக்கும் பொறுத்திருங்கள், அநேகமாக நாங்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று. அது எந்த ஒரு தைரியத்திலே சொல்கின்றார், எந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார்? உண்மையாகவே அவருக்கு வயதும் போய்விட்டது. பொதுவாக 80-85 வயது வரும்போது விஞ்ஞான ரீதியான விளக்கமும் இருக்கின்றது. நரம்புகள் எல்லாம் காயத் தொடங்கும், ஞாபக சக்தி குறையும், நாம் என்ன பேசிக்கொள்கிறோம் என்று நமக்கே தெரியாது. சிலருக்கு அமர்ந்திருக்கும் போது அப்படியே யூரின் போய்விடும், தெரியாது அவர்களுக்கு. அது அவர்களுடைய தவறல்ல, வயது. அதுபோல் தான் அவர். ஏனெனில் அவருடைய காலத்தில் அவர் நினைத்தது கோட்டாபேக்கு அதிகாரம் இருந்த போதும் ஆட்சியை கைவிட்டார்கள் என்று. ஆட்சி கைவிடவில்லை, அவருடைய ஆட்சி தான் இருந்தது. ரணிலை அவர் அங்கு ஒருவரை நியமித்தார். ஒரு காரியாலயம் அங்கே சேர்மனாக நியமிப்பது போல் அவர் ஜனாதிபதியாக நியமித்த காரணம், அந்த அவரோடு இருந்த 134 பேர் என்று நினைக்கின்றேன், அவர்களுக்கு திறமையற்றவர்கள் என்று மஹிந்தைக்கு தெரியும். அது நம்பிக்கையும் இல்லை மஹிந்தைக்கு. ஆனால் மஹிந்தின் சிறந்த நண்பன் அவருடைய மனைவியின் உறவினர் என்று கூறப்படுறது விக்ரமசிங்க ரணில். எனவே அந்த நம்பிக்கையினூடாகத்தான் அவரை ஜனாதிபதியாக்கினார் ஒழிய ஐக்கிய தேசிய கட்சி ஆக்கவில்லை. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்கட்சியும் சேர்ந்து மஹிந்த கூறியதால் ஆளுங்கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் கை தூக்கினார்கள். அது மாத்திரமல்ல, வெற்றி பெற்ற பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க போய் அங்கு சந்தித்த போது அவர் அழகாக கூறினார், நீங்கள் எல்லாம் எனக்கு வாக்களித்தீர்கள், அதற்கு உங்களுக்கெல்லாம் நன்றி என்று. எவரும் கூறவில்லை நாங்கள் வாக்களிக்கவில்லை என்று. ஆனால் அவர்கள் இருந்தது எதிர்கட்சியில். அப்படியானால் யார் ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களித்தவர்கள்? எல்லாம் டீல். இப்படி இருக்கும்போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டிணைந்து எதிர்காலத்திலே தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தீர்மானித்திருக்கின்றார்கள். அதாவது நாங்களும் நீங்களும் சேர்ந்தாதான் நல்லம், எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற ஆதரவாளர்களின் ஏகோபித்த கருத்தோடு அவர்கள் ஒன்று சேர போகின்றார்கள். நிச்சயமாக இந்த அரசுக்கு மிக பாதிப்பு ஒன்று ஏற்படுமா? அது பொறுத்திருந்து இந்த அரசாங்கத்துடைய செயல், வேகம், விவேகம் இவைகளை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் சில வேளை அரசாங்கம் அடுத்த 5 வருடத்தில் வெற்றி பெறலாம், சில வேளை தோல்வி அடையலாம். அது கூற முடியாது. இவர்களுடைய செயல்கள் என்ன, செயல் திட்டம் என்ன, அது ஒன்று மாத்திரமல்ல. நிலக்கரி ஒரு மோசடிக்காக தோல்வி அடைய முடியாது. காரணம் மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடைய வாய்ப்புகள் இருக்குது. தவறாக புரிந்து கொள்ளாது. பல்லாயிரக்கணக்கான தவறு செய்த மஹிந்த ராஜபக்ச எல்லாம் வெற்றி பெற்றார்கள் தொடர்ந்து. எனவே இதில் அதே குரலில் தனி மனிதனுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும், நாட்டில் உற்பத்தியை கொண்டு வாருங்கள். சில தவறுகள் இருக்கும். இந்த கையை பாருங்கள், 5 விரல் இப்படித்தான் இருக்குது. எம்முடைய சரீரத்தை முன்பக்கம் மாறி அல்ல பின்புறம்.
எனவே எல்லாம் வித்தியாசம் தான், எங்களுடையதே வித்தியாசம். தவறுகள் நடக்கும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சில தவறுகள் செய்வதால் அது அனைத்தும் ஜனாதிபதி மேல் ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும். அவர் குற்றவாளி அல்ல. கேபினட்டின் தலைவர் அவர்தான், அமைச்சரவையின் தலைவர் அவர். உங்களுக்கு நான் தானே கூறுகிறேன், ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக ஜனாதிபதி குற்றவாளி அல்ல. அது குற்றவாளி தண்டனை கொடுக்கிறது ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் கொடுக்காது, குற்றம் செய்தவருக்கு தான் கொடுக்கும். ஜனாதிபதி கடவுள் அல்ல. உங்களை பார்த்து உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று ஸ்கேன் பண்ண முடியாது. எனவே ஒரு நம்பிக்கை, நீங்கள் நல்லவர் என்று கொடுக்கின்றோம். நீங்கள் இவ்வாறான தவறுகள் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும். நிச்சயமாக அவர்தான் அந்த முடிவை எனவே உறுதிப்படுத்துகிறார். அவர் அந்த நிலக்கரியை அவர் கூறிய போல் நான் கடித்து பார்த்து வாங்கவில்லை, அவர் உங்களுக்கு பாரம் கொடுத்து விட்டார். இப்போ என்ன இங்கே நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள், உங்கள் நிர்வாகத்தில் யாருக்கும் எது தெரியாது, இதுக்காக நான் உங்கள் நிர்வாகத்தை குறைய சொல்ல முடியாது. பிள்ளை உங்கள் மீது அல்லது பதில் குறித்து என் மீது, எங்கள் இருவரை தான் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய நிர்வாகத்தை அல்ல. அதுபோல் தான் ஜனாதிபதி. பட் ஜனாதிபதிக்கு நடவடிக்கை எடுக்கலாம். அந்த நடவடிக்கை தான் இப்போது எடுக்கப்பட்டு நிர்வாகத்தினுடைய தலைவர் இங்கு இருந்திருந்தால் இவருக்கு தெரிந்திருக்கும் இங்கே என்ன நடக்கின்றது என்று. ஆனால் அமைச்சரவை அப்படி அல்ல. நிர்வாகத்தின் தலைவரான ஜனாதிபதி, நான் சொல்ல வருவதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், அல்லது எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பை வழங்குங்கள். பேசுங்க, நல்லா பேசுங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனாதிபதி அந்த அமைச்சரவையின் தலைவர் என்று சொல்ல வரேன். அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவரால் தான் எடுக்கப்படுது. நிச்சயமாக முடிவுகள் எடுக்க, இது பேச்சுவார்த்தை, நாம் இருவரும். அது பொருட்கள் வாங்குவது. எனவே அது வாங்கும் போது அவர் இருப்பதில்லை. அதை எல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்க ஒரு ஜனாதிபதியால் நிச்சயமாக உலகத்தில் எவருக்கும் முடியாது. எனவே தவறுகள், ஊழல்கள் நடக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அரசாங்கத்தில் அப்படி நடந்திருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார். நீங்க சொல்லுவது சரி. அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய உங்களை போன்ற இல்லை நீங்கள் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தகராறுகள் அல்லது வேறு திட்டங்கள் காரணமாக எங்களை போல அரசாங்கத்துக்கு சார்பானவன் அல்ல நான். இல்லை, நான் ஜனாதிபதியாக இருந்த இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஜனாதிபதி, ஐக்கிய தேசிய கட்சி சார்பானவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பானவர்கள் ஜனாதிபதிகளை விட இந்த ஜனாதிபதி நல்லவர். அதுதான் நல்லவர் 100% என்று நாங்கள் கூறவில்லை. இல்லை, இந்த இடத்திற்கு நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த இடத்தில் நீங்கள் மறைமுகமாக இல்லை நான் இந்த படம் இலங்கையில் தமிழ் படம் ஓடாது, அது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா சரி. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த இடத்துக்கு மனோ கணேசனை கூட்டிட்டு வந்தது அரசாங்கத்தை எடுத்திருப்பார், இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருப்பார், ஜீவன் தொண்டமான் எதிர்த்து பேசியிருப்பார், சாணக்கியன் எதிர்த்து பேசியிருப்பார். நீங்கள் ஒரு தமிழ் அரசியல் கட்சியை சேர்ந்தவர், அல்லது நீங்கள் குறிப்பிடுவது இலங்கை அரசியல் கட்சியை சேர்ந்தவர். எனவே நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுவது, நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்லை நல்ல விடயம் என்று நாங்கள் அரசாங்கம் பிழை செஞ்சிருந்தால் அதற்கு தண்டனை கொடுங்கள். இல்லை, இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறார். உங்களை போன்றிருப்பவர்கள் நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வருவீங்க. இல்லை இப்போது கேலிய ரம்புக்கல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எனவே அவர் குற்றவாளி என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. நீங்களும் நானும் கூற முடியாது. அது நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் சொல்லும் வரை அவர் சந்தேக நபர். எனவே அதற்காக நாங்கள் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபேவோ வேற யாரையோ நாங்கள் விமர்சிக்க முடியாது. அப்படி உண்மையாக விமர்சிக்கணுமாக இருந்திருந்தால் கோட்டாபே கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் கைது செய்யப்படவில்லை. சுகாதார அமைச்சர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே குற்றம் செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் இப்போது நிறுத்தப்படலாம், விசாரணையின் பின் தண்டனை வழங்கப்படலாம். அதற்காக ஜனாதிபதியவோ அரசாங்கத்தையோ போலியாக விமர்சிப்பதை நான் விரும்பவில்லை. ஜனாதிபதி மேல் பிழை இருந்தாலும் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். அதுதான் என்னுடைய கொள்கை. அதற்காக நாங்கள் அவர்களை அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும், மீண்டும் நாங்கள் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனையோடு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வெறியோடு இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் கூறுகின்றேன். இவ்வளவு நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்திற்கு நிகராக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்களை பேசினோம். சில நேரங்களில் நேர்களுக்கு நல்ல விடயங்களும் போய் சேர்ந்திருக்கும். அதே போன்று அனைத்துமே நல்ல விடயம். சில இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டிருப்போம். மனிதர் என்றால் உணர்ச்சி இருக்க வேண்டும். நிச்சயம். அப்பதான் மனுஷன், இல்லாட்டி மனுஷனே இல்லை, இல்லாட்டி ரோபோ என்று கூட சொல்லலாம். ரோபோ கூட இப்போ கோபம் வருது. சரி, ஓகே. எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு, சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீண்ட கால ஊடக நண்பன், உங்களுக்கும் நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.